ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே புதுப்பாளையத்தில் நடைபெறும் கால்நடை சந்தையில் தமிழகத்தின் பாரம்பரிய காங்கேயன் காளை முதல் நடனமாடும் அரிய வகை குதிரைகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த சந்தை குறித்த செய்தி தொகுப்பினை இப்போது காண்போம். மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான் அந்தியூர் காட்டுப்பகுதிக்கு வேட்டையாட வருவதை வழக்கமாக வைத்துள்ளார். அப்போது திப்பு சுல்தானும் அவரது படை வீரர்களும் அந்தியூரில் லாயம் அமைத்து குதிரைகளுக்கு பயிற்சி அளித்துள்ளனர். அப்போது வெளியூரில் இருந்து வரும் வணிகர்கள் தங்கள் குதிரைகளை திப்பு சுல்தானுக்கு விற்பனை செய்வார்கள் என கூறப்படுகிறது. இதன் அடையாளமாக அங்குள்ள பத்ரகாளியம்மன் கோவில் விழாவையொட்டி வழக்கமாக கால்நடை சந்தை நடைபெறுகிறது. இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்துடன் இந்த சந்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாட்டு குதிரை, கத்திவார் குதிரை, மார்வார் குதிரை, சிந்தியின குதிரை உள்ளிட்ட பல வகை குதிரைகள் ஆயிரக்கணக்கில் விற்பனைக்காக குவிந்துள்ளன. இந்த குதிரைகள் அனைத்தும் பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த குதிரை சந்தையில் நாட்டு குதிரை 5,000 ரூபாய் முதல் 70,000 ரூபாய் வரையிலும், கத்திவார் குதிரை 1 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையிலும், மார்வார் குதிரை 1 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரையிலும் விலை போயின. குதிரைகளை விலைக்கு வாங்க தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உட்பட பல மாநில வியாபாரிகள் ஆர்வமுடன் முகாமிட்டுள்ளனர். இங்கே வந்திருக்கிற குதிரைகள் என்னவென்றால் காட்டியாவாடி, மார்வாடி, சிந்தி இந்த மாதிரி குதிரைகள் பல வட மாநிலத்திலிருந்து இங்கே இறக்குமதி செய்து இங்கே வியாபாரம் செய்துட்டு இருக்கோம். இதில் நாட்டு குதிரை என்பது அதனுடைய விலை மதிப்பு 5,000 70,000 ரூபாய் வரை நாட்டு குதிரையினுடைய மதிப்பு போயிட்டு இருக்கு. இதில் காட்டியாவாடி பிரீடு 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரையும் போகுது. அது மட்டும் இல்லாமல் மார்வாடி பிரீடு 1 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரை விலை போயிட்டு கொண்டிருக்கிறது. மாடு காங்கேய மாடு நிறைய அந்த சந்தையில் இந்த வருஷம் வந்திருக்குது. அதுபோல் கத்தியாவார் குதிரை, மார்வார், போனி, இங்கிலீஷ் பீடு, எல்லா குதிரை எல்லா ஜாதியிலையும் எல்லா வகையும் இங்கே இப்போ அந்தியூர் சந்தைக்குள்ள தேர் நடந்துட்டு இருக்குதுங்க. இதில் புகழ்பெற்ற சந்தை, தென்னிந்தியாவிலேயே பெரிய சந்தை தான். இச்சந்தையில் குதிரை மட்டுமின்றி குதிரைக்கு பயன்படுத்தப்படும் வண்ண வண்ண குஞ்சங்களும் சாட்டைகளும் குதிரை பந்தயத்திற்கான வண்டிகளும் விற்பனைக்கு ஏராளமாக குவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவை பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய குதிரை சந்தை ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த புதுப்பாளைய கிராமத்தில் இன்று தொடங்கியுள்ளது. இன்று தொடங்கிய குதிரை சந்தை வரும் 5 நாட்கள் நடைபெறும். தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்தும் பிற மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான குதிரைகள் விற்பனைக்காக குவிந்துள்ளனர். இந்த குதிரைகளை வாங்கவும் குதிரைகளை கண்டுகளிக்கவும் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்துள்ளனர். குதிரை சந்தைகளை நடத்த மாவட்ட நிர்வாகம் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகமது யாசினுடன் செல்வி ரத்னகுமார்.